பெரும் குற்றம் செய்யக்கூடிய நபர்கள் மீது குண்டர் சட்டம் என்றும் கண் துடைப்பான ஒரு வழக்கை போடுறதா தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா குண்டர் சட்டம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 15-16 குண்டாஸ் போட்டோம். இன்றைக்கி ரவுடிஸ் வெளியில் தான் இருக்கான். உங்கள் குண்டாஸ் இன்னும் கூந்தல் பண்ணி ஒரு ரிட்டையர்ட் ஆன ஆளோ இல்லை கரண்டில் இருக்கக்கூடிய நிறைய க்ரீன் சிக்னேச்சர் ஆஃபீஸர் போடுறாங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த அக்யூஸ்டு இவ்வளோ பண்ணியிருக்கான்னு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 6000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த 6000 அக்யூஸ்டுங்களில் ஒரு 3000 அக்யூஸ்டு குண்டாஸை உடச்சிட்டு தான் வெளியே போகிறாங்க. நம்ம முதல்ல இருக்கார் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தியை கொண்டவனே ரிலீஸ் ஆகிறப்ப கட்டி பிடிச்சி முத்தம் குத்துன்னு அவரை வரவேற்றார். அப்போது ஒரு முதல்வருக்கே அந்த பொறுப்பு இல்லை. திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு கூலிப்படையாக ஒரு அடியாட்கள் போல் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஏன் ஈராக், ஈரான், சவுதி எல்லா ஊர்லேயும் போய் படிக்கிறாங்க. அப்போ யூனிவர்சிட்டிலேயே இப்படி நடக்குதுன்னா அப்புறம் என்ன இதுக்கு ஆட்சி? இப்போ இன்ஸ்பெக்டர் பேட்சில் இருக்காங்க, கிரேடு 1, கிரேட் 2 இந்த மாதிரி இருப்பாங்க. எஸ்ஐலையும் கிரேடு 1, கிரேட் 2 ஏர் போலீஸ்ன்னு இருக்காங்க. இந்த கிரேடை தாண்டி மாமா வேலை பார்த்தோம் பல அதிகாரிகள் கோபாலபுரம் மட்டுமில்லை ஓஎஸ் கார்டன்லையும் நாக்க தொங்க போட்டுட்டு. இப்போ ஞானசேகரன் கூட அந்த ஃபோனை எடுத்திருந்தா போலீஸாக இதில் உள்ளே வந்திருப்பாங்க. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், நிறைய கட்சிக்காரங்களும் உள்ளே வந்திருப்பாங்க. ஒரு நெட்வொர்க் பேஸே இல்லாமல் அவன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் சசிகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் மேடம். அண்ணா யூனிவர்சிட்டி இது எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஞானசேகரன் ஒரு பெண்ணுடைய ஒரு மாணவியோடைய பாலியல் துன்புறுத்தல் இதான் நமக்கு மைண்ட் செட்டுக்கு வரும். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் பண்ணியிருக்கிறாரு, நிலுவையில் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக குண்டர் சட்டம் வழங்கப்பட்டது. இப்போ அதை தடை பண்ணியிருக்காங்க. ஒரு சமூக ஆர்வலராக உங்களுடைய பார்வை, இது கருத்து என்ன? அதாவது ஒரு பெரும் குற்றம் செய்யக்கூடிய நபர்கள் மீது குண்டர் சட்டம் என்றும் கண் துடைப்பான ஒரு வழக்கை போடுறதா தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா குண்டர் சட்டம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 15-16 குண்டாஸ் போட்டோம். இன்றைக்கி ரவுடிஸ் வெளியில் தான் இருக்கான். உங்கள் குண்டாஸ் இன்னும் கூந்தல் பண்ணிடுச்சுன்ற மாதிரி தான் நம்ம தமிழக டிஜிபி சாரை கேட்க வேண்டியது. ஏன்னா நான் பார்த்தேன், எங்கள் ஏரியாவில் இருக்கிற அக்யூஸ்டுக்கு மேலே 11 குண்டாஸ் இருக்குது. அவன் வெளியில் வரான். அப்போ குண்டாஸ்னால் என்ன, ரெட்டை பாஸ் பண்ணிவிட்டு வரான். ஒரு 3 மாதத்துலேயே வரான். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஞானசேகரனுடைய செயல் நடந்த அன்றைக்கே நம்ம அந்த ஸ்பாட்டில் போய் முதல் ப்ரெஸ் மீட்டிங் நம்ம தான் கொடுக்குறோம். ஏன்னா இது நடந்தது உண்மை. இன்னை வரைக்கும் யார் அந்த சார் மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அவங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடதால் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு இந்த சட்ட ரீதியான உதவிகள் எல்லாமே கிடைச்சிருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா இப்போ ஞானசேகரன் நம்ம கேட்டாங்கன்னா ஏடிஎம்கேல பொள்ளாச்சி என்ன ஆச்சு அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ கவுண்டராக தான் பேசுவாங்களே தவிர ஒரு மாணவி இன்றைக்கி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கட்டும், ஏன் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க கூட இன்றைக்கி அரெஸ்ட்மெண்ட் ஆகுது. அதுக்கு காரணம் என்ன? இந்த சட்டம். இந்த சட்டத்தில் வரக்கூடிய செக்ஷன்கள் என்ன இருக்குது? ஒரு குழந்தை மேலே ஒரு 65 வயசு ஆள் அரெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட ஸ்பாட் பெயில், ஏன்னா அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்றான். அப்போது ஒரு கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய மாணவிகளின் பெற்றோர்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி ஒரே ஒரு ஞானசேகரன்ட்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஞானசேகரனாலேயே எவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கல்லூரியில் பல பெண்கள் ஃபீஸ் கட்ட முடியாத இருப்பாங்க. அந்த ஃபீஸ் கட்ட முடியாததுக்கோசம் வேறு எதுனா அரெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கான்றத துல்லியமாக இதை பற்றி போலீஸ் விசாரிக்காமல் ஞானசேகரனை வெளியே கொண்டு வர வேலையை போலீஸ் ரிப்ளை கொடுக்கணும். இப்போ சாதாரணமாக ஒரு கேஸு ஐபிசியில் ஏதோ ஒரு கேஸில் போட்டாலே உடனே பெயில் கிடைக்காது. போலீஸ் ரிப்ளை கொடுக்கணும். அப்போ போலீஸ் எந்த அளவுக்கு மெத்தனமாக இருந்தால் இந்த குண்டர் சட்டத்தை நீதிபதி ரத்து பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, ஆளுங்கட்சின்றதால காவல்துறை முனைப்போட இல்லை, இந்த கேஸை சரியாக ஹேண்டில் பண்ணலன்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் இந்த குண்டர் சட்டம் நீக்கப்பட்டது அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் அதாச்சும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் தடை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை முன் வச்சுருக்காங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது ஒரு குண்டாஸ் போடுறப்போ பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையால் போடப்படுறது கலெக்டர் ஒன்று போடுறாங்க, இல்லை சம்மந்தப்பட்ட ஒரு குண்டாஸ் அந்த ரெட்டு பாஸ் பண்ணுறப்போ
ஒரு க்ரீன் சிக்னேச்சரில் 3 பேர் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜு இல்லை ஒரு யாருன்னா ஒரு தாசில்தார் இந்த மாதிரி ஒரு முக்கியமான மாவட்ட ஆட்சியர் உள்பட ஒரு ரிட்டையர்ட் ஆன ஆளோ இல்லை கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய ஒரு க்ரீன் சிக்னேச்சர் ஆஃபீஸர் போடுறாங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த அக்யூஸ்டு வந்து இவ்வளோ பண்ணியிருக்கான்னு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 6000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த 6000 அக்யூஸ்டுங்களில் ஒரு 3000 அக்யூஸ்டு குண்டாஸை உடச்சிட்டு தான் வெளியே போகிறாங்க. அப்போ இந்த குண்டர் சட்டம் எந்த அளவுக்கு ஒரு குற்றம் சாட்டப்பட்ட இந்த அக்யூஸ்டுங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா முடியாது. அப்போ நம்ம என்ன எப்படி பார்க்கணுன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரவுடிங்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சட்டம் இல்லை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் குற்றம் இருக்குது. ஒரு குற்றம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை தடுத்து நிறுத்தணும்னா அந்த செக்ஷன் போடப்படுற செக்ஷனால் அவன் பாதிக்கணும். இப்போ ஒரு சர்ச்சில் போனீங்கன்னா அந்த செவரு ஃபுல்லாக வசனம் எழுதுறாங்க. ஒரு மசூதிக்கு போனால் அந்த சம்மந்தப்பட்ட கோயில் இருக்காங்க. இப்போ காவல்துறையிலேயே ஒரு அந்த செக்ஷன் எல்லாம் போட மாட்டாங்க. இந்த தண்டனைக்கு இதுதான்ட்டு காவல்துறை செவரில் அவேர்னஸ் எழுத மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் கெட்டவன் பயன்படுத்திக்கிறான். எவனா ஒருத்தன் நல்லவன் இந்த சட்டத்தில் மாட்டிக்கிறான்னா அவன் தண்டிக்கப்படுறான். இப்போ ஞானசேகரன் வந்து குண்டாஸ் ரத்து பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த ஆளுங்கட்சியுடைய ரிப்ளே குண்டாஸ் எப்படி ரத்தானாங்க? ஏற்கனவே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலில். ஏன்னா இப்போ யூனிவர்சிட்டின்றப்போ இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பாங்க. அப்போ வெளியூரில் இருக்க மாணவிகளுடைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு பதறக்கூடிய விஷயத்த சிம்பிளாக குண்டாஸ் ரத்துன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா எப்பயுமே குற்றவாளிகளுக்கு சாதகமாகவே இந்த அரசு. அப்போது குண்டாஸ் நீங்கள் எதுக்கு போட்டிங்கன்ற கேள்வி வருது. ஏன்னா நம்ம முதல்ல இருக்கார் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தியை கொண்டவனே ரிலீஸ் ஆகிறப்ப கட்டி பிடிச்சி முத்தம் குத்துன்னு அவரை வரவேற்றார். அப்போது ஒரு முதல்வருக்கே அந்த பொறுப்பு இல்லை. ஒரு சட்ட விதிமுறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்யூஸ்டை ஒரு முதலமைச்சர் சந்திக்கக்கூடாதுன்ட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி குண்டர் சட்டம், இந்த கொலை முயற்சி வழக்கு இதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, கண் துடைப்பு தான். ஏன்னா ஒவ்வொருத்தன் மேலேயும் 50 கேஸ் இருக்குது. இப்போ நான் என்னால் நிரூபிக்க முடியும். ஒரு 40 அக்யூஸ்ட் எடுத்துன்னு வந்தால் ஒரு 2000 கேஸ் அவன் மேலே இருக்கும். அந்த கேஸால் அவனுக்கு என்ன நடந்தது? இப்போ ஞானசேகரன் போல் ஆளுங்க இன்றைக்கி வெளியே வந்து கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் தந்தை பெரியார் பிறந்தநாள், கலைஞர் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், நல்நடத்தை காரணமாக விடுதலை செய்கிறேன்னுவாங்க. இல்லைன்னா திருப்பி இவங்களே ஆட்சிக்கு வந்தால் அதை ஸ்க்ளாஷ் பண்ணிட்டு சாட்சி இல்லை, யாருமே சொல்லலை, இது வந்து ஜோடிக்கப்பட்டதுன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லி தான் கட்சிக்காரன் வந்து காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி ஒன்றா யாரும் அவனை தெரியலன்னாங்க. ஆனால் அந்த ஞானசேகரன் எல்லாருக்கூடையும் நின்ன ஃபோட்டோஸ் எல்லாமே வருது. இவனால் எவ்வளோ பெண்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இது பண்ணாங்கன்றதே அரஸ்ட்மெண்ட் ஆகிருக்குன்றது விஷயத்துக்கு போலீஸே கொண்டுன்னு வரலைங்களே. எல்லா ஊடகத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல. ஊடகம் எல்லாமே அந்த செய்தியை பரவலாக சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே அடங்கி போச்சு. இப்போ என்னன்னா இதுக்கு பின்னாடி இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய லெவலில் கொண்டுன்னு போகக்கூடாதுன்றது தான் காவல்துறை வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு கூலிப்படையாக ஒரு அடியாட்கள் போல் இருக்காங்கன்றது தான் நம்ம பதிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா எல்லா விஷயங்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேயே ஒரு 4 வருஷத்தில் 2314 பேர் கமிஷனர் அலுவலகம் 12 டிஸ்ட்ரிக்ட்லேயே இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 15000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். பெண்களுக்கு எதிரான அரஸ்மெண்ட்டு இவ்வளோ வந்துகிட்டே இருக்கு, அதனால் காவல்துறை கட்டுப்படுத்த வேணுன்றாங்க. இப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கூட 1 hour கழிச்சு தான் போலீஸ் வரும். ஏன்னா 100 கால்ஸு சில டைமில் ஒர்க் ஆக மாட்டுது. சரி, அப்படியே ஒரு போலீஸ் எடுத்துட்டாரோ மற்ற போலீஸ்கிட்ட வாக்கி டாக்கி இல்லை, அப்படியே போலீஸ் வந்தாலும் அவங்க கையில் லட்டி இருக்காது. அப்போது ஒரு கஞ்சா அடிக்கிற பையன் ஃபோன் பண்ணால் ஒரு 50 பேர் 100 பேர் வந்து கத்தியோடு வராங்க, வீச்சரோட வந்து இறங்கி சம்மந்தப்பட்ட எதிர்பாரனை தாக்குதல் பண்ணுறாங்க. இன்றைக்கி காவல்துறைக்கு என்ன பவர் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு எஸ்ஐ கையில் கன் இருக்கா? நீங்கள் ரோந்து பணியில் வர ஒரு இன்ஸ்பெக்டர் கன்னை போட்டுன்னு போகிறாரா? இப்போ நீங்கள் கண்ணை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறீங்க. பட்டு இப்போது நான் வந்து என்னென்னா இந்த குண்டர் சட்டத்தில் தடை பண்ணியிருக்காங்க. இதோடைய ஒரு வீடியோ பார்க்குறேன். இந்த வீடியோவுக்கு கீழே வந்து ஒரு கமெண்ட் மட்டும் ஜஸ்ட் நான் இங்கே சொல்கிறேன். இப்போது போலீஸ்காரங்க வந்து மற்ற விஷயத்துக்கெலாம் வந்து என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டரை போட்டுடுறாங்க. கால் கை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிக்கு ஏதாச்சும் அடிபட்டு கூப்பிட்டு வராங்க. ஆனால் இந்த ஞானசேகரனுக்கு கால் கை எதுவுமே அடிப்படலையா உடையிலையா அப்படின்னு இல்லை செட்டிங் பண்ணி கூட்டிட்டு போனாங்க மேடம். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா தெரில, காலில் கட்டுப்பட்ட மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. காலில் செட்டிங் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. எனக்கு என்னென்னா ஞானசேகரன் மட்டும்னான்ட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியே பார்க்குறோம். மற்ற யூனிவர்சிட்டியில் இது போல் நடக்குதா
இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றப்போ காவல்துறை முனைப்போடு செயல்படணுன்ட்டு தான் நம்ம விரக்தியில் காவல்துறையை பேசுகிறோம். ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயும் பெண் பிள்ளைங்கள்ன்றது செல்லமாக வளரக்கூடிய பெண்கள். பிற மாநிலத்திலேருந்து வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்நாடை காரி துப்ப மாட்டா. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஏன் ஈரான், சவுதி எல்லா ஊர்லேயும் போய் படிக்கிறாங்க. அப்போ யூனிவர்சிட்டிலேயே இப்படி நடக்குதுன்னா அப்புறம் என்ன இதுக்கு ஆட்சி அப்படின்னு கேட்குற ஒரு கொஸ்டின் எழும்பும். அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களே ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க யார் அந்த சார் அப்படின்னு. இந்த கேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே பல பேர் மத்தியிலையாக இருக்கட்டும், பல கமெண்ட் பாக்ஸ்லேயா இருக்கட்டும், நம்ம பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் யார் அந்த சார், இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கே போலீஸ் தரப்பில் இருந்தால் இருக்கட்டும், மற்ற தரப்பில் இருந்தால் இருக்கட்டும், நமக்கு ஒரு கிளியரான ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே போலீஸுங்க வந்து ஆட்சியாளருக்கு ஜால்ரா தட்டுவாங்க. இப்போ ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு ஜால்ரா தட்டுவான், ஒரு இன்ஸ்பெக்டர் ஏசி ஆகிறதுக்கு ஜால்ரா தட்டுவான். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட டிஜிபி வந்து 9வது இடத்துல இருக்கிறவர் ஃபஸ்ட்டுக்கு எப்படி வர முடியும்? இங்கே ஒரு கேள்வி இருக்குது. இப்போது அந்த லைன் இருக்குது, ஒன்று சீரியலில் இருக்காங்க இன்னரு. இப்போ இன்ஸ்பெக்டர் பேட்சில் இருக்காங்க, கிரேடு 1 கிரேட் 2 இந்த மாதிரி இருப்பாங்க. எஸ்ஐலையும் கிரேடு 1 கிரேட் 2, அப்புறம் ஏர் போலீஸ்ன்னு இருக்காங்க. இந்த கிரேடை தாண்டி மாமா வேலை பார்த்தோ இல்லை காக்கா பிடிச்சியோ மேலே வர முடியுமான்னு பல அதிகாரிகள் கோபாலபுரம் மட்டுமில்லை போயஸ் கார்டன்லையும் நாக்க தொங்க போட்டுட்டு எப்படியாவது நம்ம முன்னே வரணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டிஜிபி, இப்போ கரண்ட்டில் பொறுப்பு டிஜிபி, அவர் எப்படி வந்தார்? 9வது இடத்துல இருந்தவர் எப்படி வர்றாரு? அப்போ என்னன்னா ஓவர்டேக்கு, நான் உங்கள் விசுவாசி, உங்கள் ஆளுங்களை நாங்கள் காப்பாற்றுறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, பல இடங்களில் ஒரு சில எஸ்ஐங்களாலேயே கஞ்சா வைக்கிறாங்க. எஸ்ஐங்க சொல்லியே கஞ்சா வைக்கிறாங்க. நான் நேரடியாக சொல்லுவேன், ஆதாரத்தோடு சொல்லுவேன். அக்யூஸ்டுங்களுடைய ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸுடைய ஃபோன் நம்பர் ட்ராக் பண்ணால் இன்னும் நிறைய டீட்டெயிலு காவல்துறைக்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் மேலே பயம் இல்லைன்னா எப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் குண்டர்ஸை போட்டால், ஏன்னா இப்போ கவர்மெண்ட் பிபி இருப்பாங்க, அந்த பிபி சொல்லுவாங்க இந்த குற்றச்செயல்களுக்கு உமன் ஃபோர் ஆஃப் அரெஸ்ட்டுன்னு வரும், நிறைய கேஸ் போடலாம். இதில் ஒரு 8 செக்ஷன் போடலாம். அப்போ போடுறப்போ இதில் வந்து இவரை குண்டர் சட்டத்தில் அடிச்சிட்டா குண்டர் சட்டத்திலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே அட்லீஸ்ட் இந்த கேஸை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு வரல. ரெண்டாவது சிபிஐக்கும் மாற்ற மாட்டுறீங்க. இப்போ சிபிஐக்கு நீங்கள் மாற்றினாலும் சிபிஐ வரத்துக்குள்ளே எல்லா சாட்சியும் அழிச்சிடுறீங்க. அப்போ என்னென்னா காலத்துக்கும் ஒரு கட்சிக்காரனை நம்பினா ஒரு நல்லா படிக்கிற பசங்க, இந்த பங்கு குமார்லாம் சைதாப்பேட்டில் பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் மூளை செலவு செஞ்சு நீ கட்சிக்கு வந்தால் பெரிய ஆளாலான்ட்டு கத்தியை தூக்க வைக்கிறாள். அதுதான் அரசியல்வாதிங்க. அப்போ இந்த ஞானசேகரன் போன்ற ஆட்கள் நாளைக்கு இவ்வளோ பெரிய கேஸில் ஒரு சாதாரண பிரியாணி கடை வச்சுருந்தவன் இன்றைக்கி வந்து அந்த கட்சி நிதிக்காக ஒரு மீட்டிங் நடந்தால் பிரியாணியை போய் சப்ளை பண்ணுறது, எல்லா பெரிய பெரிய சாருங்க கூட லிங்க் எடுக்கிறது எப்படி எடுக்க முடியும்? அப்போ இந்த மாமா வேலைலாம் அவர் பண்ணி தான் டைரெக்டாக அவர் மேலே வந்து நல்ல போஸ்டிங் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸு நீ மாட்டிக்கினா கட்சி கை விட்டுரும் எல்லார் எதிர்லையும். ஆனால் பின்னாடி இருந்து வேலை செய்யும். உண்மையிலே மக்களுடைய நலன், பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் மேலே இந்த ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இருந்தால், ஞானசேகரன் போன்ற ஆட்கள் நம்ம கட்சிக்காரனாக இருந்தாலும் தப்பு தான்டா, இவ்வளோ பேர் வந்து பண்ணியிருக்கானா அவனை விடக்கூடாது சொல்லி சட்டத்துக்கு முன் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே எஃப்ஐஆரை சாட்டிட்டு போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுவே ஓட்டாக மாறும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் போடுற எஃப்ஐஆர் அப்படியே ஒரு வேஸ்ட் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 4 லட்சம் எஃப்ஐஆர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா காவல் நிலையத்திலும் 15 வருஷமாக டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருந்தது. அதையே நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு எடுத்து கோர்ட்டுக்கு அனுப்பிச்சோம். அப்போ என்னென்னா ஒன்ஸு ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டால் அந்த எஃப்ஐஆரை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகாமல் ஸ்டேஷன் பேல போட்டு அக்யூஸ்டுங்களை நல்லா கொழுக்க வச்சு போலீஸுக்கு நல்லா சம்பாரிச்சாங்க. ஒன்ஸு ஒரு ஏரியாவில் ஒரு கஞ்சா ஓடுதுன்னா போலீஸுக்கு தெரியாமல் எப்படி ஓட முடியும்? வாங்குறவன் விற்கிறான், வாங்குறவனுக்கு தெரியுது. அப்போது ஒரு ஏரியாவில் நடக்கிறது போலீஸுக்கு தெரியாமல் நடக்கும். அப்போது வந்து குற்றத்துக்கு துணை போகிற இந்த போலீஸ்காரனுங்க மேலேயும் கேஸ் பண்ணணும். இந்த அக்யூஸ்டுடைய டீட்டெயில்ஸு யார் கஞ்சா விற்கிறாங்களோ, யார் வந்து கள்ளச்சந்தையில் மது விற்கிறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் பல போலீஸ்காரங்களுடைய நம்பரும் இருக்கும். அப்போ அந்த போலீஸை இந்த அக்யூஸ்டுக்கு கூட எஃப்ஐஆரில் இணைங்க. அப்போ இன்னொருத்தருக்கு பாடமாக இருக்கும். இப்போ ஞானசேகரன் கூட அந்த ஃபோனை எடுத்திருந்தா போலீஸாக இதில் உள்ளே வந்திருப்பாங்க. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், நிறைய கட்சிக்காரங்களும் உள்ளே வந்திருப்பாங்க.
ஒரு நெட்வொர்க் பேஸே இல்லாமல் அவன் பண்ணியிருக்க மாட்டான்ல. எல்லா அரசியல்வாதிகளும் அவங்ககிட்ட டைப் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி குண்டாஸை உடச்சிருக்கானா, இதுக்கு ஏன் குண்டாஸ் போட்டிங்க, இதை ஏன் உடைக்கணும், இப்போ இந்த குண்டாஸை உடைச்சி ரிலீஸ் ஆகிடுவான். ரிலீஸ் ஆகிட்டு வந்து கேஸை நடத்துவான். இதுக்கு போதிய சாட்சி தேவை. யார் வந்து ஒரு படத்துலலாம் காமிக்கிற மாதிரி இந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து யாரெல்லாம் வந்து கேமரா எடுத்து இதை பண்ண முடியும்? இப்போ சாட்சி இருக்குங்களா? என்ன எவிடன்ஸ் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ என்னென்னா தற்காலிக கண் துடைப்பு, மக்களை ஏமாற்றணும். ஒரு குண்டாசுன்னு போட்டுட்டா இந்த அக்யூஸ்டை நம்ம காப்பாற்றலாம், மக்கள் எல்லாம் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது அப்படின்ட்டா மக்கள் அடங்கிடுவாங்க. ஓ, பெரிய நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னுவாங்க. அந்த குண்டாஸ் என்ன பண்ணுது? நான் 6000 பேர் குண்டாஸ் லிஸ்ட்டு தரேன், அவனுங்களாம் ஜாலியாக தான் இருக்கிறானுங்க. அப்போ அதை நம்ம நிறைய வாட்டி கேட்டுட்டோம். இந்த குண்டார்ஸால் ஒரு கூந்தலும் பிரயோஜனம் கிடையாது. செக்ஷனை போடுங்க, எஃப்ஐஆரை போட்டு சாட்சிட்டை போட்டு எவிடென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுல போலீஸுக்கு தயக்கம் இருக்குது. ஏன்னா ஒரு குற்றவாளிக்கு கரெக்டாக எவிடென்ஸை ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு எவிடென்ஸை ப்ரூவ் பண்ணுறதில்ல. இப்போ இவன் குண்டாஸை ரத்து பண்ணுறான்னா ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போ எஃப்ஐஆரை நீங்கள் சாட்சிட்டை போட்டு நீதிமன்றத்தில் கொடுத்தீங்கன்னா எவிடென்ஸ் முக்கியம். இப்போ யார் சாட்சி சொல்லுவா? அப்போது ஞானசேகரை இந்த குண்டாஸை உடச்சி காவல்துறை மற்றும் அரசியல்வாதிங்க காப்பாற்றுறாங்கன்ட்டு தான் நம்ம பார்க்கணும். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம்.